மனைவிக்கு கால் வலிக்கும்போது கணவன் கால் பிடிச்சு விடுவாரா? கால் பிடிச்சு விடும்போது மனைவியின் மனநிலை எப்படி இருக்கும்? அவங்களோட அதை மனசு எந்த விதமான ஒரு ஃபீலிங்ஸை மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் என்னோடய வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அப்படி லைக் போட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ மனைவிக்கு கால் வலிக்குது அப்படின்னா கணவன் கால் பிடிச்சு விடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகேங்களா? ஒரு கணவன் தன் மனைவிக்கு கால் பிடிச்சு விடுவது என்பது வெறும் உதவி மட்டும் இல்லை, சரிங்களா? தன்னோட மனைவி அதாவது வெளியில் சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு கை கால் வலி, உடம்பு வலி அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்குள்ளே ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். கை கால் வந்து உதறது, அவங்கள காலை அமுத்திக்கிறது, மாத்திரை போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க. அப்படி அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட காலை வந்து உடம்பு முடியல போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கை கால் அதாவது அமுக்கி விடுறாங்க, பிடிச்சு விடுறாங்க, இல்லை மசாஜ் பண்ணி விடுறாங்க. அப்படிங்கும்போது வந்து அது அவங்க மேலே வச்சுருக்கிற ஆழமான அன்பை தான் குறிக்கும், சரிங்களா? அதனால தான் அவங்களோட கஷ்டங்களை அவங்களால உணர முடியுது. இப்படி வந்து எல்லாரும் வீட்டில் இருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது, சரிங்களா? உண்மையான அன்பு இருக்கிறவங்க சொல்லாமலேயே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு மனசு உருவாகியிருக்கும், சரிங்களா? மனைவியோட கஷ்டத்தை வந்து கணவன் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட உண்மையான அன்பு இருக்குது, அவங்கள நல்லாவே புரிஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் அதனோட அர்த்தம், ஓகேங்களா? நாள் முழுக்க குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் ஓடி ஓடி உழைக்கிற அந்த பெண்ணுக்கு, மனைவிக்கு இரவில் வர்ற உடல் சோர்வு சாதாரணமானது இல்லை, சரிங்களா? காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்குமே அவங்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் சின்ன சின்ன வேலை இருந்தாலும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்ட்டு இருக்காது. ரெஸ்ட்டு இருக்கிற வேலையில் இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரும். ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க, ஒழுங்காக தூங்க மாட்டாங்க, ஒழுங்காக ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. தான் குடும்பத்துக்காக, தான் குழந்தைகளுக்காக, தன்னோட ஹஸ்பண்டுக்காக ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சும்மா இருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தான் தெரியும் அவங்களோட உழைப்பு என்னங்கிறது, சரிங்களா? அப்படி ஓடி ஓடி உழைக்கிறம்போது அவங்களுக்கு நைட் நேரத்தில் படுக்கும்போது தான் அதோட வலி புரியும். யாருக்காக இருந்தாலும் பகலில் நம்ம வேலை இவ்வளோ வேலை செஞ்சாலும் ஒன்றும் தெரியாது. ஆனால் நைட்டு வந்து நம்ம படுக்கும்போது தான் அந்த வலி, அந்த வேலையோட அழுத்தம் புரியும், சரிங்களா? வலி தெரியும், ஓகேங்களா? அப்படி அது உடல் சோர்வு சாதாரணமாக வந்து ஏற்படுது அப்படின்னா அது சாதாரணமானது இல்லை, சரிங்களா? அதை வேலை அந்த டயர்டில் வந்து ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப என்ன சொல்கிறோன்னா டயர்டாக ஆகிடுவாங்க. கை கால் வலியோடு படுத்து ஒழுங்காக தூங்கக்கூட முடியாது. அந்த நேரத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் செய்கிற அந்த சின்ன மசாஜ் தாங்க, சின்ன ஒரு பிடிச்சி விடுறாங்க, கை காலை பிடிச்சி விடுறாங்க, ஒரு தைலம் தைச்சி விடுறாங்க. அப்படிங்கும்போது அதுவே அவங்க மனசில் இருக்கிற எல்லா பாரத்தையுமே வந்து இறக்கி வச்சிடும், சரிங்களா? நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுன்னா நம்மளுக்கு மாத்திரை மருந்து எவ்வளோ போட்டாலும் சரி, ஆனால் அவங்களோட கணவனோட அன்பு, அவங்க அன்பை வந்து கை கால் பிடிச்சி விடுறதுல காட்டுறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய வலியாக இருந்தாலும் அது காணாமல் போயிடும், சரிங்களா? அவங்களோட மனசில் இருக்க எல்லா பாரமுமே வந்து இறங்கிடும், சரிங்களா? இதில் ஈகோ பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை, சரிங்களா? உனக்கு எதுக்கு நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்பயுமே இருக்கக்கூடாது. ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபு பார்க்கணும், ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் பார்க்கணும், இதுதான் உண்மையான அன்பு, சரிங்களா? உனக்கு எதுக்கு நான் பார்க்கணும், ஆண்களுக்கு பெண்கள் பார்க்கக்கூடாது, ஆண்களுக்கு பெண்கள் மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்கக்கூடாது, சரிங்களா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒருத்தர் புரிஞ்சு நம்ம அனுசரித்து இருந்துக்கிட்டோம்னா குடும்பத்தில் எப்பயுமே அதாவது சந்தோஷம் மட்டும்தான் உருவாகும், ஓகேங்களா? சண்டைகள் வராது. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கிறது அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருந்தால் தான் அது வாழ்க்கையோ ஒரு அழகாக மாற்றும், சரிங்களா? அதுதான் வாழ்க்கைக்கு ஒரு அழகு சேர்க்கக்கூடியதாக இருக்கும், ஓகேங்களா? அதனால் ஒருத்தர் புரிஞ்சு விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்க பழகிக்கணும், ஓகேங்களா? சொல்லப்போனால் மருந்து மாத்திரைகளை விட கணவனோட இந்த அன்பான ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு அரவணைப்பு அவங்க வலியை சீக்கிரமாகவே குணமாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது, சரிங்களா? மருந்து மாத்திரைகள் எவ்வளோ சாப்பிட்டாலுமே வந்து அவங்களோட அன்பான பாசமான ஒரு சும்மா பக்கத்தில் உட்காந்து கை காலை அமுக்கி விடுறாங்க. அப்படிங்கும்போது அதை விட பெரிய விஷயம் அவங்களுக்கு வாழ்க்கையில் எதுவுமே தேவையில்லைங்கிற அளவுக்கு தோணும், சரிங்களா? அதை புரிஞ்சுக்கிட்டு அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உங்களோட துணைக்கு வரக்கூடிய கஷ்டங்களை வந்து நீங்கள் புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே வந்து சொர்க்கமாக மாறும். உங்கள் வாழ்க்கையே ரொம்பவும் அழகாக தெரியும், சரிங்களா?
உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டுக்கோ இல்லை உங்கள் ஒய்ஃபுக்கோ நீங்கள் வந்து எந்த மாதிரி உடம்பு சரியில்லாத போது கை கால் பிடிச்சி விடுறது, தைலம் தேய்ச்சி விடுறது, சாப்பாடு ஊட்டி விடுறது, அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கனாவே என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்துடும். ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.